சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க அப்படின்னா முத்து அவருடைய கதையெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மீனா சமாதானப்படுத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விடுங்க, யாரும் உங்களை புரிஞ்சிக்கல, என்ன நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், வாங்க போய் தூங்கலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க கூப்பிட்டு போகிறாங்க. தூங்கிட்டு காலைல மீனா ரொம்ப லேட்டாக அலைஞ்சிடுறாங்க, அதனால் சமைக்கலை. விஜயா இன்னும் சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சண்டை போடுறாங்க. நான் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியா, நான் மட்டும் தான் சமைக்கணுமா, இனி நான் எல்லாருக்கெல்லாம் சமைக்க முடியாது, எனக்கும் முத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாடி என்னை எதிர்த்து பேசுகிறான்னு கை நீட்டி அடிக்க வராங்க. அதை பார்த்த முத்து, எதுக்கு அவளை கை நீட்டி அடிக்க, இன்னும் சமைக்காமல் இருந்தால் என்ன கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே நான் சமைக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படின்றாங்க. மீனாவும் பதிலுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. வீட்டுக்கார் மட்டும் வேணாம், ஆனால் நான் சமைக்கிற சாப்பாடு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு எங்களையே குறை சொல்வீங்க அப்படின்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது மனோஜ் வந்துடுறாங்க. என்ன உன் வீட்டுக்கார மாதிரி நீயும் சண்டை போடுற, சண்டைக்காரி யாரியா நீயும், அவனை மாதிரி ரவுடியாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. மனோஜ் வார்த்தையை அளந்து பேசுங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லி மனோஜை திட்டுறாங்க.